அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் விளாகு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ காலையில் 5 மணிக்கு வந்து கடைக்கு கிளம்புறோம். நைட்டில் வந்து நல்ல மழை பெய்யுறதுனால காலையில் வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து 5 மணிக்கே கடைக்கு கிளம்பிடுறோம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு 3 பேருமே ரெடி ஆகிட்டோம். நான், ஹஸ்பண்ட், அம்மா, பசங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. கடையில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 மணி போல் வந்துடுவார். பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ஃபோன் வந்து வீட்டிலே இருக்கேன். ஒரு ஃபோனு நான் என்னோடய ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்போம். எடுத்துட்டாங்கன்னா அவங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் வந்து உடனே வந்துடுவார் வீட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். இவர் வந்து வந்துடுவார். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்கூல் இப்போ வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஒரு 15 அப்புறமா வந்து லீவ் தான், 1.5 மாதம். அதனால் வந்து அட்மிஷன் நான் திங்கட்கிழமை போகலான்னு சொல்லி பார்த்துருக்கோம். நேற்று போயிருந்தப்போ அட்மிஷன் பண்ண முடியல, ஒரே ரஷ்ஷு, ரொம்ப கூட்டமாக இருந்து. அதோட பிளட் டெஸ்ட்லாம் கூட குழந்தைங்களுக்கு இன்னும் எடுக்கல. அதனால் வந்து ஒரேடியாக வந்து திங்கட்கிழமை அட்மிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மதுரைக்கு வந்து கிளம்புறோம். இன்றைக்கி கடையில் என்னென்ன சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து மீதி ஆகிட்டதுனால காலையில், மத்தியானம், நைட்டு 3 டைமும் சாப்பிட்டோம் வீட்டில். அதே காலையில் பூரி, இட்லி எல்லாமே. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து செஞ்சுருந்தேன். மசால் வடை, அதுக்கப்புறம் உளுந்து வடை வந்து இந்த கிரைண்டர் வந்து சரியில்லை அப்படின்றதுனால மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிடுது. தண்ணி போடலன்னா அரையவே மாட்டேங்குது. அந்த கிரைண்டர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸில். ரொம்ப ரிப்பேராக இருக்கிறதுனால அதை அரைக்கவே முடியலை. சரின்னு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சதுனால வடை வந்து ஷேப் அந்தளவுக்கு கரெக்டாக வரல, ஏதோ ஓரளவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். பட்டாணி குழம்பு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி தாங்க இங்கே செய்கிறாங்க. இந்த பட்டாணி குழம்பு தான் வந்து ஒடிஷாவில் எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இட்லிக்கும் சரி, வடைக்கும் சரி, அதுக்கப்புறம் தோசை எல்லாத்துக்குமே பட்டாணி குழம்பு தான் கேட்குறாங்க. ஏன்னா ஒடிஷாவில் தினமும் காலையில் பட்டாணி குழம்பு, அதுக்கப்புறம் வடை, பக்கோடா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இங்கே எல்லாம் விற்பாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லோரும் பட்டாணி குழம்பு பிடிச்சிருக்கு போல். சரி, சாம்பாருக்கு செட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வந்து பொட்டுக்கடலெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சமாக தாளிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி வந்து 50 இட்லி செய்யலை, இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா நேற்றுமே இட்லி நிறைய மீதி ஆகிடுச்சு. அதனால் இட்லி ஷேப் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வருது அப்படின்றதுனால இப்போ வந்து 5 ரூபான்னு சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ப்ளஸ் வந்து சாம்பார் சட்னி வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஒடிஷாவில் வந்து இப்போ இட்லி 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா குழம்பு 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ணும். அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் வந்து விற்பாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கறதுனால இட்லியோட ஷேப்புமே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக, மாவு வந்து கொஞ்சம் திக்காக வச்சு குண்டாக நல்லா பெருசாக மாவு எக்ஸ்ட்ராவாக ஊற்றினோம்னா 5 ரூபா ஷேப்புக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் அதே மாதிரி செஞ்சுருந்தேன். இப்போ வந்து 5 ரூபான்னு சொல்லி தான் இட்லி கொடுக்குறோம். ஸ்டார்டிங்கில் வந்து 4 ரூபான்னும் போது அது ரொம்ப மெல்லிசாக இருந்தது. இப்போ நல்லா குண்டாக இருக்குது. வடை வந்து அங்கே மேலே வச்சுருந்த பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வடை மீதி இங்கே இருக்குது. இந்த மாதிரி தான் ஷேப் வந்துச்சு. ஏன்னா மாவு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுனால நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது அதுவே வந்து கையில் எண்ணெய் தெரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து தூரமாகவே இருந்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் போயிடாது அப்படின்னு சொன்னார். நானும் இல்லைங்க, ஒன்றும் ஆகாது, ஏன்னா தண்ணியாக இருக்கிற மாவு அப்படின்றதுனால கை மேலே பட்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னார். வேணான்னா வடையை வேணால் ஸ்டாப் பண்ணிவிடு, நம்ம கிரைண்டர் வாங்கின அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் தோசை வந்து ஒரு 5 தோசை வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் மாடு ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றதுக்கு கடைக்கு நேராக நின்னாங்க. அதனால் மாடுக்கு வந்து 2 தோசை கொடுத்துட்டாரு ஹஸ்பண்ட். சாப்பிடட்டும் நல்லா வந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை கொடுத்துட்டாரு. மாடு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டாணி குழம்பு, இட்லி வந்து ஒரு 2 கஸ்டமர் வந்து சாப்பிட்டாங்க. சாம்பார் சட்னி எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ஒரு 2 பேர் சாப்பிட்டாங்க. மீதி 2 பேர் வந்து இல்லை இது ரொம்ப சாம்பார் சட்னிலாம் வேண்டான்னு சொல்லிட்டு வெறும் பட்டாணி குழம்புல சாப்பிட்டாங்க. ஆனால் வந்து மெதுவடை மட்டும் நல்லா இருக்குது, இன்னும் இருக்கான்னு கேட்டாங்க. மெதுவடை வந்து இல்லை, ஏன்னா வந்து நான் கொஞ்சமாக தான் வந்து செஞ்சுருந்தேன். என் மாவை அரைக்க முடியலை கிரைண்டரில் அப்படின்றதுனால. மிக்சியில் அரைச்சாலும் அந்தளவுக்கு வந்து நமக்கு அந்த
நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்யணும். அப்போ கூட வந்து சரியாக அரைப்பட மாட்டேங்குது. இப்போ வந்து நான் இந்த மாவே வந்து ரொம்ப நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து அரைச்சேன். அப்போ தான் வந்து நல்லா வந்துச்சு. அதனால் வந்து சரி கொஞ்சம் பொறுமையாகவே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கொஞ்சமாகவே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நான் அரைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து வடைகறி, கொஞ்சமாக வந்து தோசைக்காக வடைகறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைகறி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இத்தனை ஐட்டம். இது வந்து சாம்பார், பட்டாணி குழம்பு, தேங்காய் சட்னி, மெதுவடை, உளுந்து வடை, அதுக்கப்புறம் கேசரி, இட்லி, தோசை இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி காலையில் 8 மணிக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்டும் அம்மாவும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே விற்றுருச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டாணி குழம்பு, அப்புறமா வடைகறி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேசரி இவ்வளோ தான் மீதியானுச்சு. சரி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டில் கொஞ்சமாக காய்கறி எல்லாம் வந்து காய்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பஜார் போகணும் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு. அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம், சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வெயில். அப்பா வெளியே வரவே முடியலை, அப்படி வெயில் அடிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. கடையிலேருந்து வரும்போது ஒரு கஸ்டமராக வந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து லைவ் பண்ணலை இன்றைக்கி. அதுக்கப்புறம் எவ்வளோ வெயில் பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு. ஹஸ்பண்டும் நானும் வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் இன்னொரு ரோடு. ஆக்சுவலாக நான் இன்னொரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் வீட்டுக்கும் கடைக்கும் எவ்வளோ தூரம்னு. இது வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு ரோடு. இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெஜினல் காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த காலேஜ் இங்கே தான் இருக்குது. வழி வந்து ஊருக்குள்ளே பாங்களே ஃபுல்லாக வந்து கிராமம் மாதிரியே இருக்கும். மெயின் ரோட்டில் மட்டும் சிட்டி மாதிரி எல்லா கடைங்க, காலேஜு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இங்கே வந்து நிறைய வந்து எல்லாமே ரேட்டு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கூட சம்டைம்ஸ் வந்து ரோட் சைடில் வைக்கிறதுனால ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மார்க்கெட்டில் போய் வாங்குறதுனால. அதோடு வந்து ரோட் சைடில் கிட்டத்தட்ட கடைகளே எவ்வளோ கடைகள் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சின்ன தள்ளுவண்டி ஈவினிங் டைமில் நிறைய ரோட் சைடில் வந்து கடை போட்டிருக்காங்க. ஊருக்குள்ளே பாருங்களேன் எவ்வளோ வந்து வில்லேஜ் மாதிரி இருக்குது. எல்லா இடமும் இந்த பக்கம் ஃபுல்லாகவே அப்படியே வந்து நம்ம கிராமங்களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு மெயின் ரோட்டில் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக மெயின் ரோட்டில் கடைங்க தான். எல்லாம் ஸ்வீட் கார்னு, ஃப்ரை, அதுக்கப்புறமா இந்த டிக்கா, வெஜிடபிள் ஐட்டம்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே ரோட் சைடில் போடுறாங்க. ஆனால் ஈவினிங் வந்து கூட்டம் அப்படி வராங்க. எல்லாமே வந்து காலேஜ் ஏரியா அப்படின்றதுனால இங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 காலேஜ் இருக்குது. நிமாப்படாலேயே வந்து 7-8 காலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடை பக்கத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 4 காலேஜ் இருக்குது. இன்னுமே நிமாப்படை வந்து அந்த சைட்லலாம் நிறைய காலேஜ் இருக்குது. அப்படி பார்த்தா நிறைய காலேஜ் இருக்கும் போல், எனக்கே தெரியலை கணக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளேயே இந்த சைட்லேயே வந்துடணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து இங்கேருந்து கட் ஆகணும். ஹஸ்பண்ட் வந்து இங்கே பக்கத்தில் ஜெயில் ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கடை வந்து பூட்டு வந்து சரியில்லை இல்லையா, ரொம்ப வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. நம்ம நிறைய பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறமா அந்த கேஸே 4000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். அடுப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப காசு ஜாஸ்தியாக இருக்கே, யாராச்சும் ஏதாவது தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இந்த பக்கம் வா, இங்கே நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆக்சுவலாக இது இன்னொரு நாள் நாங்கள் வரும்போது அந்த பக்கமே எனக்கு காமிச்சிருந்தாரு. அது தூரமானு நினச்சேன். பார்த்தா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அது வந்து ஜெயில் ரோடுன்னு சொல்லி இந்த ரோடு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம காலேஜ் வச்சுருக்க அந்த இடம் வந்து ஜெயில் ரோடா இந்த ஊர் பேர். அந்த வழி பேர், அந்த ஸ்ட்ரீட் பேர் ரெஜினல் காலேஜ் ஜெயில் ரோடுன்னு போட்டால் அந்த லொக்கேஷன் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா, சரி ஜெயில் ரோடுனா அப்போ பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு, அதோட பக்கத்துலேயே வந்து கேமராலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சரி ஓகேங்க, இல்லை எதுக்கோ ஒரு சும்மா அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை புரியுது, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சாதம், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், வெறும் கிள்ளு மிளகாய் சாம்பார் இதெல்லாம் வச்சுட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் vlog. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.